எல்லா கிளாஸும் நான் இறக்கி விட்டுட்டேன் கீழே. ஓகேங்களா. ஸோ ஆட்டோ ரோலப் ரிலே வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ என் கையில் கீ இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் லாக் பண்ணுறேன். ஸோ ஓவர்விம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் உங்களுக்கு வந்து மேலே ஏறும். ஓகேங்களா. அந்த சைடு தான் கிளாஸும் ஏறிடும், இந்த சைடும் ஏறிடுச்சு. ஸோ இது வந்து ஆட்டோ ரோலப் ரிலே இந்த வண்டிக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து கோயம்புத்தூர். ஸோ இதில் பார்த்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற ஊரில் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து இந்த வண்டி டாடா பஞ்ச், இது வந்து அக்கம்ப்ளிஸ்டு ப்ளஸ் சிஎன்ஜி வண்டி. ஸோ இது வந்து நம்பர் பிளேட் இப்போ தான் நான் வந்து காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வண்டியில் நாங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சீட் கவர் போடுறோம். இதில் சீட் கவர் இருக்குது, மேட்டு, சன்ஃப்ளிம் போடுறோம், அப்புறம் கீழே ஃப்ளோரிங்கு, ஹார்ன் மாற்றுறோம், பியானோ பிளாக் கிட்டு. ஸோ மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து நாங்கள் கவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சிஎன்ஜி வண்டி நான் காட்டுறேன். சிஎன்ஜி இருக்கும். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ வண்டியில் வந்து இப்போ ஃப்ளோரிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ளோரிங் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எல்லா வண்டிக்கும் அது ஷேப் அண்ட் சைஸோடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பம்ப் இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு பம்ப் வந்துடும். நம்ம நட் போல்ட்டு போடுற இடத்துல மட்டும் நம்ம அது கட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃப்ளோரிங் வந்து எல்லா வண்டிக்கும் நம்ம போடுறது. ஸோ இது குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த திக்னஸ்ஸு, இந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்சு தான் இது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். இது தண்ணி கிண்ணி ஊற்றிட்டிங்கன்னா, ஐ மீன் ஏதாச்சும் மண்ணு கிண்ணு வந்தால் கூட நீங்கள் ஈர துணியை வச்சுட்டு தொடச்சிக்கலாம் அதை ஃபுல்லாகவே. ஸோ இந்த டிசைன் தான் ஆர்டர் பண்ணது, டாடா பஞ்சுக்கு போடுறது சீட் கவர். ஸோ உங்களுக்கு எல்லாமே கொஷின் இது மாதிரி வந்துடும். பின்னாடி திங்ஸ்லாம் வச்சுருக்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா பேடிங்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குஷன் இருக்கும் அதில் உள்ளே. ஸோ இது ஃபிட்டிங் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் அழுக்காக இருக்கும், வேலை பார்த்துட்ருக்கோம் அதில் காலெலாம் வச்சுட்டு. அண்ட் அதே மாதிரி இப்போது பின்னாடி சீட் கவரும் நாங்கள் வந்து போட்டுட்டோம், ஃப்ரண்ட்லேயும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சன்ஃப்ளிம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓட்டிகிட்ருக்கோம் சன்ஃப்ளிம் இந்த வண்டிக்கு. ஓகேங்களா. ஃப்ரண்ட்லேயும் நான் காட்டுறேன் சீட் கவரோட இது. ஸோ இன்னும் ஹெட்ரெஸ்ட்லாம் போடணும், அதை ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ வண்டிக்கு வந்து சன்ஃப்ளிம் நாங்கள் வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ப்ளோயர்லாம் போட்டுட்டு அது சைஸ் கரெக்டாக அந்த இது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கேப்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ப்ளோயர் போடுவாங்க. எல்லா ஸ்க்ரீன்லையும் அப்படி தான் பண்ணணும், எல்லா விண்டோலையும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளே இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த வண்டிக்கு சன்ஃப்ளிமை நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது அவுட்டரில் காட்டுறேன். ஸோ நாங்கள் இதில் வந்து ரூஃப் ரெயில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு வந்துடும், அந்த சைடு வந்துடும் உங்களுக்கு ரூஃப் ரெயில். ஓகேங்களா. அதில் மாதிரி கொஞ்சம் உள்ளே பார்ப்போம். நம்ம இதில் வந்து சீட் கவர் போட்டிருக்கோம். இல்லை அந்த சீட் கவரு பேக்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி சீட் கவர் வந்துடும் இது. அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் நான் வந்து ஆல்ரெடி காட்டிட்டேன். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே வந்து மேட் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 70 மேட்டு. ஸோ பின்னாடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும் மேட்டு. பின்னாடியும் உங்களுக்கு 2 சைடும் உங்களுக்கு வந்து மேட் வந்துடும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேரிங் கவர் இந்த வண்டிக்கு போட்டிருக்கோம். ஸ்டேரிங் கவர். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சைடு ஸ்டிச்சு அது மாதிரி பண்ணியிருப்போம் நாங்கள் ஃபுல்லாகவே. தென் சைடு பீடிங் ஃபுல்லாகவே இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டுமே வந்து நாங்கள் வந்து சைடு பீடிங் இதில் போட்டிருப்போம். அண்ட் சன்ஃப்ளிம் ஃபுல்லாக கிளாஸில் வந்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக்கு அண்ட் 4 மிரருக்கும் ஃபுல்லாகவே சன்ஃப்ளிம் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஆன்டி கிளேர் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் இதில் வந்து ஆட்டோ ஃபோல்டு மிரர் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இதில். ஸோ பார்த்திங்கன்னா மிரர் இருக்குங்களா. ஸோ இதில் வந்து நார்மலாக அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வரும். ஸோ இப்போ இதில் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் ரெயின் வைசர் போட்டிருக்கோம்.
இது பார்த்திங்கன்னா ரெயின் வைசர் பஞ்சுன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கும், ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அந்த சைடு இந்த சைடு ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இதில் வந்து ஹார்ன் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ட்ரம்ப் அண்ட் ஹார்ன் இதில் வந்து போட்டிருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து பியானோ பிளாக் கிட் வந்து இதில் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து பியானோ பிளாக் கிட் வந்துடும், ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இதில் இந்த ஃப்ரண்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. இதில் போட்டாச்சு. அண்ட் ஹேண்டில் ஒரு ஹேண்டில் வந்துடும் ஃபுல்லாகவே. இதுவும் வந்துடும் அண்ட் இதுவும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியில் இந்த அக்சசரிஸ் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சார் தான் டாடா பஞ்சோட ஓனர். ஸோ இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்து. சார் உங்களோட ஜென்யூன் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக. நான் பஞ்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனே நான் சரி அக்சசரிஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினோம். நிறைய டிஃப்ரென்ஸ் மார்க்கெட்டில் மற்றவங்ககிட்ட பண்ணுறக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ரெண்டாவது ஓர்விஎம்லாம் யாரும் இங்கே லேட்டஸ்ட்டாக பண்ணுறதாவோ யாரும் எனக்கு தெரில. சரி வண்டி டெலிவரி எடுத்த உடனே கூப்பிட்டுருந்தேன் நான். சார் இதெல்லாம் பண்ணலாம், எது வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாரு. அதெல்லாம் கொடுத்துருந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டிருந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவர் அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டால் தான் வந்து அவர் வந்து டக்குன்னு நம்மளுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நம்ம ஸ்பாட்டுக்கே வந்து அவர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டார். அதுக்கு உண்டான டைம் நம்மளுக்கு கொடுத்துருந்தோம் அவரோட ஒர்க் ஷெட்யூல்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் முடித்து இன்றைக்கி எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காப்புல. குவாலிட்டியாக இருக்குது. ஒர்க்கரும் அப்படி தான், கூட வந்து ஒர்க் பண்ணவரும் அப்படி தான் நல்ல தரமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மேன்மேலும் மாற ரொம்ப நல்லா வளரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஆசை. அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் பஞ்ச் வாங்கணும்னு டாட்டா சைடில் போகிறீங்க, அதுக்கு எதாவது போடணுன்னா ஒரு வார்த்தை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் பண்ணிக்கங்க. உங்களுக்கு காம்படிட்டிவாக இருந்ததுன்னா பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.